ரேசிங் பைக்லாம் வேறு ஒரு ஷிஃப்டிங் பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஷிஃப்டிங் பேட்டர்னுக்கு பேர் வந்து ஜிபி ஷிஃப்ட். எதுக்காக இந்த ஜிபி ஷிஃப்ட் யூஸ் பண்ணுறாங்க, நார்மல் ரோட் யூஸ்க்கு இது வந்து தேவையாங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். அண்ட் இதை விட மெயினாக நார்மல் பைக்கை எப்படி ஜிபி ஷிஃப்ட்டை அவங்க வீட்டிலே கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஜிபி ஷிஃப்ட் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். நம்ம நார்மல் ஷிஃப்ட் வந்து 1 டவுன் அண்ட் 5 அப்புங்கிற பேட்டர்னில் தான் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் கியர் டவுன் அண்ட் மற்ற கியர்ஸ் எல்லாம் மேலே. ஜிபி ஷிஃப்ட் இல்லை ரிவர்ஸ் ஷிஃப்ட் இல்லை ரேஸ் ஷிஃப்ட்னா என்னென்னா ஃபர்ஸ்ட் கியர் வந்து மேலே இருக்கும் அண்ட் மற்ற கியர்ஸ் எல்லாம் கீழே இருக்கும். இந்த ஷிஃப்டிங் பேட்டர்னை மோட்டார் சைக்கிள் ரேசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. மோட்டார் சைக்கிள் ரேசிங் பார்க்குறவங்களா இருந்தால் தெரிஞ்சிருக்கும். கார்னர்ஸ் எல்லாம் ஹெவி லீனில் இருப்பாங்க அண்ட் ரேஸ் ட்ராக்கில் நிறைய கார்னர்ஸ் தாண்டினோடனே ஸ்ட்ரெயிட்ஸ் வரும் அண்ட் அந்த கார்னர்ஸை எக்ஸிட் பண்ணுற டைம்லேயே கியர் ஷிஃப்ட் பண்ணுவாங்க. இப்போ சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் ரேசர் வந்து நார்மல் ஷிஃப்ட் வச்சு ட்ராக்ல போயிட்டு இருக்காருன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இவர் லெஃப்ட் ஹேண்ட் கார்னரில் ஹெவி லீன்ல இருந்து இவர் கியர் பெடலுக்குள்ள அவரோட டோவை உள்ளே விட்டுட்டு அப் ஷிஃப்ட் பண்ணுறப்போ, நார்மல் ஷிஃப்ட் பைக்கில் இந்த ஒரு சிச்சுவேஷனில் அப் ஷிஃப்ட் பண்ணுறப்போ அவரோட டோ வந்து அந்த கியர் பெடலுக்குள்ளே உள்ளே விட்டு புல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நார்மலான பைக்கில் வந்து அப் ஷிஃப்ட் பண்ணணும்னா மேலே புல் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணுறப்போ என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, அவரோட டோ வந்து இந்த கியர் பெடலுக்குள்ளே விடுறதுனால அவரோட டோ வந்து அந்த டார்மேக்கில் போய் டச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதனால தான் வந்து நார்மல் ஷிஃப்ட் இல்லாமல் ஜிபி ஷிஃப்ட்டுங்கிற ஒரு ஷிஃப்டிங் பேட்டர்னை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இதே மோட்டார் சைக்கிள் ரேசர் வந்து ஜிபி ஷிஃப்ட் இருக்கிற பைக்கில் லெஃப்ட் சைட் கார்னரில் லீனில் இருக்கிறப்பே அப் ஷிஃப்ட் பண்ணணும்னு நினச்சாருன்னா இவர் ஜஸ்ட் அவரோட ஃபுட் பேக்லேருந்து அப்படியே மேலே ஒரு டேப் பண்ணி அப் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் அவரோட டோ வந்து போய் டார்மேக்லாம் டச் ஆகிறதுக்கு சான்சஸே இல்லை. இந்த ஷிஃப்டிங் பேட்டர்னை நிறைய காரணங்களுக்காக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் இதுதான். ஜிபி ஷிஃப்ட்னா என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ ஒரு நார்மல் ஷிஃப்ட் இருக்கிற பைக்கை இப்படி ஜிபி ஷிஃப்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் யூஸ்க்கெல்லாம் தேவையான்னு பார்க்கலாம். ஸ்ட்ரீட் யூஸுக்கு வந்து ஜிபி ஷிஃப்ட் வந்து தேவையே கிடையாது. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு எந்த கார்னரிங்கும் பண்ண போகிறதில்ல, அந்தளவுக்கு நம்மளுக்கு டைம் சேவ் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. ஃபர்ஸ்ட் கியர் ஏன் டவுனுன்னு கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் 6th கியரில் வந்து நல்லா ஸ்பீடாக போயிட்டுருக்கீங்க, டக்குன்னு ஒரு அப்டக்கிள் ஏதோ ஒன்று வரப்போ நீங்கள் வந்து அந்த பேனிக் சிச்சுவேஷனில் நீங்கள் டக்குன்னு கியரை கம்மி பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் கியர் டவுன் இல்லாமல் ஃபர்ஸ்ட் கியரும் மேலே தந்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அந்த பேனிக் சிச்சுவேஷன் டக்குன்னு கியர் கம்மி பண்ணுறப்போ நீங்கள் வந்து நியூட்ரலில் வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுக்காக தான் வந்து ஃபர்ஸ்ட் கியர் டவுனுங்கிற மாதிரி தந்திருக்காங்க. இந்த ஜிபி ஷிஃப்ட் நார்மல் ஷிஃப்ட்டுங்கிறது ஜஸ்ட் ஒரு ப்ரிஃபரன்ஸ் தான். மோட்டார் சைக்கிள் ரேசிங் சாம்பியன்ஸே கொஞ்சம் பேர் வந்து ஜிபி ஷிஃப்ட் வேண்டாம், நார்மல் ஷிஃப்ட் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லி நார்மல் ஷிஃப்ட் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஸ்ட்ரீட்டுக்கு யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணாததும் நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் தான். இந்த ஜிபி ஷிஃப்ட்டுங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறதுக்கு வேணால் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப 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 சிம்பிள் தான். நீங்கள் ஜஸ்ட் உங்கள் வீட்டில் இருக்கிற டூல்ஸை வச்சு 5-10 மினிட்ஸில் பண்ணிடலாம். R15 வெர்ஷன் 3ல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கீழே ஃபேரிங் பீஸை கழட்டிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு போல்ட் இருக்கும். போல்ட்டை வந்து ஸ்பேனர் வச்சு ரிமூவ் பண்ணிடுங்க. இதுதான் வந்து கியர் ஆர்ம். இதை வந்து நம்ம கழட்ட போகிறோம். நான் வந்து ஏற்கனவே கழட்டி இருக்கிறதுனால எனக்கு ஈஸியாக வந்துருச்சு. ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கழட்டுறீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டீ ராட் எடுத்துகிட்டு நீங்கள் இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஷர் கொடுத்து புல் பண்ணலாம். இல்லை ஆப்போசிட் சைட் போய் பேடாக் ஸ்டாண்ட்லையோ இல்லை வண்டியை யாராச்சும் சாட்சி வைக்க சொல்லியோ நீங்கள் வந்து அந்த இடத்துல ஹேமர் வச்சு ட்ரை பண்ணலாம். இப்படி பண்ணாலுமே கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அண்ட் வந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் கியர் பெடலை வந்து கொஞ்சம் ஷேக் பண்ணிட்டு அப்படியே வெளியில் எடுங்க. இதை தான் வந்து நம்ம கியர் ஸ்பிண்டில் ஷாஃப்ட்னு சொல்கிறோம். ஸோ இந்த கியர் ஆர்ம் வந்து ஃபர்ஸ்ட் இந்த பொசிஷனில் இருக்குது. ஸோ இதை வந்து நார்மல் ஷிஃப்ட்லேருந்து ஜிபி ஷிஃப்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இந்த பொசிஷன்லேருந்து ஒரு 180 டிகிரி ரொட்டேட் பண்ணி நம்ம அந்த கியர் ஸ்பிண்டில் ஷாஃப்ட்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ நீங்கள் இந்த கியர் ஆர்மை அதோட ஃபர்ஸ்ட் இந்த பொசிஷன்லேருந்து 180 டிகிரி திருப்பிட்டு உங்கள் கியர் லிவர் வந்து கரெக்டான ஹைட்டில் இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அண்ட் ஒரு ஹேமர் எடுத்துகிட்டு லைட்டாக நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே தள்ளுங்க. அண்ட் இது வந்து கரெக்டாக மெஷ் ஆகிருக்கானு பார்த்துக்கோங்க, ஏன்னா டேமேஜ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ உங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் கியர் போட்டு பாருங்கள், செகண்ட் கியர் விழுகும். அதாவது நீங்கள் வந்து இப்போ ஜிபி ஷிஃப்ட்டாக மாற்றிட்டீங்க. ஸோ உங்கள் ஃபர்ஸ்ட் கியர் மேலே அண்ட் மற்ற கியர்ஸ் எல்லாம் கீழே. இது ஜிபி ஷிஃப்ட்டுன்னு கேட்குறதுக்கு வேணால் ஒரு பெரிய கான்செப்டாக இருக்கலாம். ஆனால் ஜஸ்ட்டு கியர் ஆர்மை 180 டிகிரி திருப்பி வச்சிட்டிங்கன்னா உங்கள் நார்மல் ஷிஃப்ட் வந்து ஜிபி ஷிஃப்ட்டாக மாறிடும்.